அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ரொம்ப சைலண்ட்டு, எந்த நேரமும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட வெளி உலகத்துக்கு தெரியாத, யாரும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத ஆச்சரியமான குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கே இது தெரிய வாய்ப்பில்லை. அது என்னென்ன குணம்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மகர ராசியாக இருந்தால் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முதல்ல அவங்களுக்கு வயசு ஏற ஏற இளமையாகக்கூடிய குணம் இருக்கும். மகர ராசிக்காரங்க சின்ன வயசுலேயே ரொம்ப முதிர்ச்சியோ குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறவங்களாக இருப்பாங்க. மற்றவங்க விளையாடுற வயசில் இவங்க சீரியஸாக உழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான சுவாரஸ்யமே இவங்களுக்கு வயசு ஏறும்போது தான் தெரியும். ஒரு 30 இல்லை அப்படின்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்களோட பொறுப்பு எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதும் ரொம்ப ஜாலியாக சின்ன பிள்ளைங்க மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. இவங்களோட தோற்றமும் மனசும் வயசாக வயசாக இளமையாயிட்டே போகும். வெளியில் பாறை மாதிரியும் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரியும் இருப்பாங்க. இவங்கள வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பானவங்க மாதிரியும் முரட்டுத்தனமானவங்கள மாதிரியும் இருப்பாங்க. பார்க்கவே சில பேர் பயந்துக்குவாங்க. இமோஷன்னா என்னன்னே தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு சுவரை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மனசு ரொம்ப சாஃப்டாக, யாராவது இவங்களை ஏமாத்திடக்கூடாதுன்னு வெளியில் அப்படி ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. முரட்டுத்தனமாக, இந்த பலாப்பழம் மாதிரி. வெளியில் முள்ளாக தெரிஞ்சாலும் உள்ள அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இவங்களை விட ஒரு அன்பான மனுஷங்களை பார்க்கவே முடியாதுங்க. அதீதமான நகைச்சுவை உணர்வு இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே சீரியஸாக இருப்பாங்கன்னு நினச்சா அது தப்பு. பயங்கரமான நகைச்சுவை உணர்வு இவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாருக்குமே புரியாது. ரொம்ப அமைதியாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க பாருங்கள். அது அங்கே இருக்கிற எல்லாரையுமே சிரிக்க வைக்கும். அவங்களோட காமெடி கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் நையாண்டித்தனமாகவும் இருக்கும். இவங்க கூட நெருங்கினா மட்டும்தான் இந்த பக்கத்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக துரோகத்தை மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்கங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க கூட பழகிறவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன துரோகமோ இல்லை அவமானமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே சண்டை போட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அதை மனசில் அப்படியே வச்சுருப்பாங்க. இவங்க பழிவாங்க துடிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை காயப்படுத்தினவங்கள தங்களோட வாழ்க்கையிலேருந்து சைலண்ட்டாக தூக்கி வீசிடுவாங்க. அவங்கக்கிட்ட அப்புறம் எந்த ஒரு காலத்துலேயுமே இவங்க பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்க. பார்க்க சாதாரணமாக தெரிவாங்க. ஆனால் அவங்க ஒரு அடி நீங்கள் தள்ளி போனீங்க அப்படின்னா அவங்க 10 அடி தள்ளி போயிடுவாங்க. ரகசியமாக துப்பறியக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க முன்னாடி நின்று யாராவது பொய் சொன்னாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அபாரமான கவனிப்பு திறன் இருக்கும். நீங்கள் பொய் சொல்கிறது தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் எவ்வளவு தான் பொய் சொல்கிறீங்கன்னு பார்ப்போன்னு அமைதியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களை ஏமாத்துறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இவங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றவே முடியாது, ஏமாறவே மாட்டாங்க. தனிமையை காதலிக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க 4 பேர் கூட சேர்ந்து ஜாலியாக பேசினாலும் இவங்களுக்குள்ள ஒரு தனிமை எப்போவுமே இருக்கும். கூட்டமாக இருக்கிற இடத்துல விட தனியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ரீசார்ஜ் டைமே அந்த தனிமை தாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் வட்டமெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம்னு நினைக்கிறவங்க இவங்க. இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்க சில நண்பர்களுக்கு மட்டும்தான் தங்களோட முழு உலகத்தையும் இவங்க காட்டுவாங்க. தோல்விகளை இவங்க மூலதனமாக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் மற்றவங்கள விட அதிகமாக அடி வாங்குவாங்க, ஏமாறுவாங்க. ஆனால் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. ஒவ்வொரு முறையும் கீழே விழும்போதும் இவங்க சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. நாம் ஏன் தோற்றோம், எதனால் இந்த தப்பு நடந்துச்சு, எப்படி இது ஆச்சு, எப்படி நம்ம தோற்றோம் அப்படின்னு அந்த தோல்வியை அக்குவேற ஆணிவர ஆராய்ச்சி பண்ணி அந்த தோல்வியே ஒரு படிக்கட்டாக மாற்றி முன்னை விட பயங்கரமான பலத்தோட கம்பேக் கொடுப்பாங்க. இவங்களை வீழ்த்துறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. எல்லா விஷயத்துமே இவங்க திட்டமிடக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க எந்த ஒரு சின்ன விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கும் உங்ககிட்ட. பிளான் ஏ சொதப்புனா பிளான் பி, பிளான் பி சொதப்புனா பிளான் சின்னு அத்தனையும் இவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. இதனாலேயே இவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே ஓவர் திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற விஷயத்துக்காக இன்றைக்கே இவங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பழசு மேலே இவங்களுக்கு ரொம்ப அதீத காதல் இருக்கும்.
மகர ராசிக்காரங்க இந்த மாடல் உலகத்தில் வாழ்ந்தாலும் இவங்க மனசு எப்போவுமே பழைய விஷயங்களை தான் தேடும். அதாவது இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், 90s மெலடி பாடல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழங்கால பொருட்கள், பழைய நாணயங்கள், இல்லை அப்படின்னா பழைய புகைப்படங்களை சேமித்து வைக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப பாரம்பரியமாகவும் ஆழமாகவும் இருக்கும். அதனால தான் இவங்கள ஓல்டு சோல்னு கூப்பிடுவாங்க. அதீதமான சுயமரியாதை. இவங்களுக்கு பணத்தை விட அந்தஸ்தை விட சுயமரியாதை தான் உலகம். யாருக்கிட்டேயுமே போய் கையேந்தவோ இல்லை அப்படின்னா காரியத்துக்காக ஒருத்தரை காக்கா பிடிக்கிறதோ இவங்க அகராதியிலே கிடையாதுங்க. தான் உழைப்பால் தான் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. இவங்களோட சுயமரியாதைக்கு ஒரு சின்ன பங்கம் வந்தால் கூட எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட அதை அப்போவே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மகர ராசிக்காரர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துமே எமோஷ்னலாக பார்க்காம ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க. அந்த பிரச்சனையோட நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மிக சிறந்த ஆலோசனையை இவங்களால் கொடுக்க முடியும். பணத்தை கையாளுறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை கஞ்சன் அப்படின்னு தப்பாக நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுனால பணத்தோட அருமை இவங்களுக்கு நல்லா தெரியும். அனாவசியமான செலவுகளை இவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு முக்கியமான மருத்துவ செலவுக்கோ யோசிக்காமல் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணுவாங்க. இவங்க கஞ்சம் கிடையாது, ஒரு மிக சிறந்த ஃபைனான்ஷியர். இந்த குணங்களில் உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் ரொம்ப தைரியமாகவும் எதையும் தாங்குகிற பாறை மாதிரியும் வெளியில் தெரிகிற இந்த மகர ராசிக்காரங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மனவேதனையும் வலிகளையும் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை நடக்குதுன்னு அவங்க பல இரவுகள் தனியாக அழுதுருப்பாங்க. அப்படி அவங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், துரோகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆறாத வடுக்களாக இன்னமும் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரங்க. மகராசியோட அதிபதி சனீஸ்வரங்க. அதனால் இவங்க பிறப்பிலேயே கடின உழைப்பாளிகள். ஒரு வேலை நெருங்கிட்டால் அவங்களோட பசி, தூக்கம், சுகபோகம் எல்லாத்தையுமே மறந்து உழைப்பாங்க. சின்ன வயசுலேயே இவங்களாம் உழைக்க போயிடுவாங்க. ஆனால் இவங்களோட ஆகப்பெரிய வேதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரத்தம் சிந்தி உழைச்ச உழைப்புக்கான பலனோ இல்லை ஒரு சின்ன பாராட்டுதல் இவங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதனாலேயே இவங்க பல நேரத்தில் மனவேதனை நிறைய அனுபவிப்பாங்க, மன அழுத்தத்துக்குள்ளாவாங்க. இவங்க உழைச்சி முடித்த உடனே வேறு யாராவது வந்து அந்த கிரெடிட்டை அசால்ட்டாக தட்டிட்டு போயிடுவாங்க. நான் இவ்வளவு செஞ்சும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இவங்க மனசில் எப்பவும் ஆறாத வடுவா அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட இருந்தே வரக்கூடிய துரோகங்கிறது அதை சொல்லவே முடியாதுங்க வார்த்தையில். மனம் தாழாத வேதனை அது. மகர ராசிக்கிறவங்க எல்லாரையுமே அவ்வளவு சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்கள மீறி ஒருத்தரை நம்பி அவங்களுக்காக அவங்களோட உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு கட்டுவாங்க. துரதிர்ஷ்டவசமாக இவங்க யாரை உயிரை விட மேலாக நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு முதல் துரோகமே வரும். வெளியிலேருந்து துரோகிங்க கிடையாது, கூடவே தான் இருப்பாங்க. பழகிறவங்க தான், கூட நட்பாக பழகிறவங்க தான், உயிராக பழகிறவங்க கிட்ட தான் இவங்களுக்கு துரோகமே நடக்கும். பண விஷயத்துலேயோ இல்லை அப்படின்னா உறவு முறையோ இவங்க முதுகில் குத்தப்படுவாங்க. ஐயோ, இவங்களா நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கா நாம் இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு நினச்சி இவங்க படுற மனவேதனை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. உதவி செஞ்சுட்டு வாங்கும் கெட்ட பேர் சொல்லவே முடியாது. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மகர ராசிக்காரங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்கக்கிட்ட பணமே இல்லைனாலும் கூட வேறு எங்கேயாவது கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இவங்க செய்கிற நல்ல காரியம் எல்லாமே கடைசியில் இவங்களுக்கே வினையாக வந்து முடியுங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. உதவி வாங்கினவங்க கொஞ்ச நாள் கழித்து இவங்களையே தப்பாக பேசுவாங்க, இல்லைனா இவங்க மேலேயே பழி போடுவாங்க. நன்மை செய்ய போய் நமக்கு ஏன் இந்த கெட்ட பேர் அப்படின்னு இவங்க பலமுறை விரக்தியோட உச்சத்துக்கே போயிருப்பாங்க. ஆனால் துரோகம் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் எல்லாவும் புரியாதுங்க. மேலும் மேலும் அவங்க நமக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேயே சுமந்த குடும்ப பாருங்க. மற்ற ராசிக்காரங்க தங்களோட சின்ன வயசில் ஆசைப்பட்டதை வாங்கி ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது மகர ராசிக்காரங்க மட்டும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை அப்படின்னா சூழ்நிலை நெருக்கடியினாலேயோ ரொம்ப சின்ன வயசுலேயே பெரியவங்களுக்கான பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட குழந்தை பருவம், இளம பருவம் எல்லாமே குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உழைக்கிறதுலையே காஞ்சு போயிருக்கும்.
நமக்காக நம்ம வாழணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருந்தாலும் கூட குடும்பத்துக்காக அதை தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லலாம் அவங்கள. வெளியில் சொல்ல முடியாத தனிமை இவங்க உள்ளுக்குள்ளே வாட்டி வதைக்கும். இவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலோ மனவேதனை இருந்தாலோ அதை யாருக்கிட்டையுமே போய் சொல்லி அழுக மாட்டாங்க, ஆறுதல் தேட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை சொன்னால் மற்றவங்க நம்மளை பலவீனமாக நினச்சிருவாங்களோ, இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்களோ, நம்மளை ஏளனம் செஞ்சுருவாங்களோங்கிற சுயமரியாதை இவங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பகல் முழுக்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நைட்டு பெட்ரூமில் கதவை சாத்திட்டு